ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஹையர் ஏசி தான் ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். யூடியூப்பில் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அண்ணா நகர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தார், ஏசியை கழட்டி மாட்டணும்னு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம ஏசியை கழட்டி மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ்லாம் லாக் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க ஒயிட் சிமெண்ட் கூட போடாமல் போயிட்டுருக்கானுங்க. ஓப்பனில் இருக்குது. உள்ளே பார்த்தா ஏதோ பூச்சியாக பறந்து வெளியே வருது. ஓகே, அவுடோர்லாம் கீழே இறக்கியாச்சு. இப்போ இன்டோர் போய் இறக்கி விட்ருவோம். ஓகே, இன்டோர் அவுடோர் ரெண்டுமே ஆட்டோவில் ஏற்றியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இதில் என்னென்னா கூடவே வாட்டர் ஹீட்டரையும் கழட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. கழட்டி கொடுத்தாச்சு. ஏசியில் அந்தளவு டஸ்ட் இல்லை, இருந்தாலும் க்ளீன் பண்ணிடுவோம். சும்மா சொல்லக்கூடாது, இதுலேயும் தண்ணி செம்ம ஃபோர்ஸாக தான் வருது. ஓகே, எல்லா க்ளீனிங் முடிஞ்சு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். நண்பர்களே, ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த ஏசிலையுமே ஒரு ஃபில்டரில் எலி கடிச்சிருக்கு, ஓட்டை போட்டு வச்சுருக்கு. நியூ ஃபில்டர் வாங்குறதுக்கு மாடல் எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணுற பிளேஸில் பிளேட் அடித்தாச்சு, ஹோல்ஸும் போட்டாச்சு. இப்போ இன்டோர் தொங்க விட்டுறலாம். ரூம் சென்டர் பண்ணி மாட்டலான்னு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். கஸ்டமர் தான் இல்லை, எனக்கு பெட்டுக்கு நேராக வேணும் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே, இன்டோர் தொங்க விட்டாச்சு. இப்போ அவுடோருக்கு போயிடலாம். லாஃப்ட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஸ்டாண்ட் அடித்து தான் ஏசி மாட்டணும். ஸோ ஸ்டாண்ட் அடித்து மாட்டிடலாம். ஓகே, ஸ்டாண்ட் அடித்தாச்சு. இப்போ அவுடோர் உட்கார வச்சுருவோம். நாம் பண்ணுற சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரபு கண்ட்ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அவுடோர் உட்கார வச்சு ஸ்டாண்ட் லெக் போர்டெலாம் போட்டாச்சு. இப்போது ஃப்ளாரிங் பண்ணிட்டு வந்துடலாம். நண்பர்களே, பல வருஷமாக யூஸ் பண்ண ஃப்ளாரிங் டூல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நியூ ஃப்ளாரிங் டூல்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இதோட பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, பைப் கனெக்ஷனை கொடுத்தாச்சு, வேக்யூம் போட்டாச்சு, கேஸை திறந்து விட்டு லீக்கும் செக் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் ரோல் சுற்றிடலாம். ஓகே, ஒயிட் ரோல்லாம் போட்டாச்சு. இப்போ மிஷினை ஆன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இன்னும் ஒயிட் சிமெண்ட் மட்டும் தான் போடணும். அதை கொஞ்சம் நேரத்தில் போட்டு விட்டுறலாம். ஓகே, இன்டோர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டோரில் கூலிங் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. கஸ்டமர் ஓவர் ஹாப்பி ஆகிட்டாங்க, நாமளும் ஹாப்பி ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.